இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல ஹாப்பியான ஆள் நான் தான். என்னடா கடவுள் 500 கோடி ரூபாய் சொத்தோட ஒரு பொண்ணை கொடுத்துட்டு கூடவே கட்டுச்சோத்துல பெருச்சாலையை வச்சு கட்டி கொடுத்த மாதிரி இந்த நர்மதாவே அனுப்பி வச்சிருக்காருன்னு ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன்டா. அந்த நர்மதா எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாடா. கூடவே இருந்துட்டு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தா. 2 பால தூக்கி கிரவுண்டுக்குள்ள 6 அடிச்சேன். அவளுக்கு தலையெல்லாம் கிறுகிறுத்து போச்சு. பெட்டியை கட்டிட்டு இப்ப ஊருக்கே போயிட்டா. இப்ப நான் ஃப்ரீ பேர்ட். நான் வருஷாவை கல்யாணம் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, நர்மதா எந்த விஷயத்தையும் ஈஸியா விட மாட்டாளடா. எப்படி இந்த விஷயத்த மட்டும் ஈஸியா விட்டு போனா? எங்க ஈஸியா விட்டு போனா? காஞ்சிபுரத்துக்கு வர வைப்பேன், ரோகிணி கட்டில தாலி கட்ட வைப்பேன்னு சபதம் போட்டு தான் கிளம்பி போயிருக்கா. நான் என்ன ரோபோட்டாடா? அவ அங்க இருந்து ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணா நான் இங்க இருந்து உடனே நேரம் கிளம்பி போறதுக்கு லூசு மாதிரி சபதம் போட்டு போறா. நான் இங்க வந்துட்டேன்ல, இனி என்னை யாரும் மறுபடியும் அந்த ஊருக்கு வர வைக்க முடியாது. நேரம் கிட்ட நேரத்துல இவன் வேற கால் பண்றான். யார் மச்சான்? அந்த வில்லேஜ் ஹீரோ கதிர்றா. ஆனா நான் எடுக்க போறது கிடையாது. மச்சான், நர்மதா கிளம்பி ஊருக்கு போயிருக்கா. அவ போன கையோட இந்த கதிர் கால் பண்றானா உன் தங்கச்சி ஏதோ வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். நீ உடனே போன் எடுத்து பேசு, இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். என்னடா பெருசாயிடும்? என்ன மிரட்டுற? டேய், அந்த கதிர் நேரா உன் வீட்டுக்கு வந்தா நீ என்னடா செய்வ? எதிரி மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும் மச்சான். எதிரியோட நடவடிக்கை எப்பவும் கவனிச்சுட்டே இருக்கணும். அதான் போர் தந்துரும். அவன் என்ன பேசுறான்னு ஒரு முறை கேட்டுட்டு போன் வை, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க மச்சான். மாப்ள, என்ன மாப்ள கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மச்சான். ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருந்தேன், அதான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனா ரோஹிணி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் மச்சான். அப்படியா? ரோகிணி கிட்ட பேசுனீங்களா? நேத்து ரோகிணி கால் பண்ணாலாம், நீங்க எடுத்து கோவமா பேசுனீங்களாமே. பாட்டி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. லைட்டா கோவப்பட்டேன். அது கூட மீட்டிங்ல இருக்கும்போது எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ற? நான் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேணாமான்னு தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏன் ரோஹிணியை போய் நான் கோச்சுப்பேனா? ஐ லவ் ரோஹிணி. மாப்ள, நீங்க இப்படி சொல்லும் போது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல என்ன பாருங்க, என் அக்கா வருத்தப்பட்டான்னு வைங்களேன், கோவம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, தலைக்கு சுருணி ஏறுது. சரி, அதை விடுங்க. அது பாட்டி மனசுல ஒரு குழப்பம். இந்த கல்யாணம் சரியா நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப பதட்டமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால கோயில் பூசாரிய பார்த்து குறி கேட்கலான்னு வந்தோம். அது பூசாரி கல்யாணத்துக்கு நிச்சயம் தடங்கள் வரும்னு சொல்லிட்டாரு மாப்ள. ஆமா, நாங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். அப்படிலாம் நடக்காம இருக்கணும்னா ஒரு பரிகார பூஜை பண்ணணும்னு பூசாரி சொல்லியிருக்காரு. நீங்களும் ரோகிணியும் இருந்துதான் அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை பரிகார பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால நீங்க உடனே கிளம்பி இங்க வந்துருங்க. வெள்ளிக்கிழமையா? மச்சான் என்ன சொல்றீங்க? வெள்ளிக்கிழமை தான் பிசினஸ்ல ஒரு முக்கியமான கையெழுத்தே போடணும். அன்னைக்கு என்னால வரவே முடியாது. மாப்ள, ரோகிணிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொன்ன மாதிரி என்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. நான் பார்க்காத பிசினஸா? பணம் இல்லாதவன் தான் மாப்ள பிசினஸ பார்த்து பயப்படுவான். நம்ம கிட்ட 300 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. தைரியமா 2 நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருங்க. ஐயோ, இது 500 கோடி ரூபாய் பிசினஸ் மச்சான். இதெல்லாம் அப்படியே அசால்ட்டா விட்டு வர முடியாது. மாப்ள, அப்ப என் அக்காக்கும் உங்களுக்கும் நிச்சயமான கல்யாணத்துல தடங்கள் வந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல, ஒரு பூசாரி சொல்ற விஷயத்துக்காக பிசினஸ தள்ளி வைக்கணுமான்னு யோசிச்சேன். மாப்ள, நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூசாரி சொல்றதுதான் வேத வாக்கு. இதுவரைக்கும் அவர் சொல்லி எதுவுமே நடக்காம போனதில்ல. அதனால பரிகாரம் நடந்தே ஆகணும். நம்ம சொந்த பந்தெல்லாம் வராங்க. அதனால நீங்க உடனே கிளம்பி வந்துருங்க. நான் கொஞ்சம் என் கம்பெனி சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு சொல்றேன்னு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாப்ள. நீங்க இங்க வந்தே ஆகணும். இல்லன்னு வைங்க, நேரா கார் எடுத்துட்டு கிளம்பி வந்து உங்க கூட பிசினஸ் பண்றாரு பாருங்க, அவரையும் கார்ல தூக்கி போட்டு கிளம்பி வந்துருவேன். நான் பெரிய ஆளுன்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சொல்லுங்க, வருவீங்க தானே? சரி, நானே வந்துடுறேன். இது மாப்பிள்ளைக்கு அழகு. சரி மாப்பிள்ள, நான் போனை வைக்கிறேன்.
என்னடா? இந்த போன் எடுக்க வேணும்னு சொன்ன கேட்டியா? இப்ப பார், அந்த வில்லேஜ் ஃபூல் என்ன மிரட்டுறான். நான் வரலனா கார் எடுத்துட்டு நேரா வந்து என்னோட பிசினஸ் பேசுறவனு தூக்கி போட்டு போயிடுவேன் மிரட்டி என்ன சம்மதிக்க வச்சிட்டான். மச்சான், கதிர் சொன்னா நிச்சயம் செய்வான். ஊர்லயே அவன் பண்ண எத்தனை அடிதடி பார்த்துருக்கோம். அவன் குடும்பத்துக்கு ஒண்ணுனா அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். நீ அவன்கிட்ட உஷாரா இருக்கிறது தான் உனக்கு நல்லது.